Question number 1. Prove that the following identities கொடுத்துருக்க following identities ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் 1 எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா. இப்போ வந்து காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டாக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ காட் டீட்டா வந்து நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்? காஸ் பை சைன் எழுதிக்கலாமா? அப்போ காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா? இப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் வேல்யூஸ் வேறு வேறையாக இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. நமக்கு ஆல்ரெடி ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இது தனித்தனியாக எழுதிக்கலாம். 1 பை காஸ் டீட்டா இன்ட்டு 1 பை சைன் டீட்டா. இப்போ 1 பை காஸ் டீட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு எழுதிக்கலாம்? சீக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாமா? 1 பை சைன் டீட்டா வந்து என்னென்னு எழுதிக்கலாம்? கொசிக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாமா? அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. அப்போ ப்ரூவ்டு. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், எல்ஹெச்எஸ் பார்ட்டை ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். tan பவர் 4 டீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா tan பவர் 4 டீட்டான்னு இருக்குது, இங்கே tan ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக tan ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கா? அப்போ tan ஸ்கொயர் டீட்டாவை காமனாக வெளில எடுத்தோன்னா இந்த இதில் வந்து இந்த டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்கும்? tan ஸ்கொயர் டீட்டாவா? அப்போ தான் tan ஸ்கொயர் இன்ட்டு tan ஸ்கொயர் tan பவர் 4ன்னு வரும். அடுத்தது இதில் ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா tan ஸ்கொயர் டீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு நல்லா தெரியும். tan ஸ்கொயர் டீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? tan ஸ்கொயருக்கு அதில் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. இதனோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியுமா? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இதை எடுத்துகிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் பவர் 4 டீட்டா. இதை எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இது இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூவா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. கொஷின் நம்பர் 2. ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். கிவன் ஐடென்டிட்டிஸை ப்ரூவ் பண்ணோம். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல்னு ஃபஸ்ட் ரோம் லெட்டர் வந்து எடுத்துக்கோம். எல்ஹெச்எஸ் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து என்ன இருக்குது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை காட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த காட் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கா? இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா காட் ஸ்கொயர் டீட்டா வந்து பார்த்திங்கன்னா 1 பை tan ஸ்கொயர் டீட்டா அப்படிங்கிறத எழுதிக்கலாமா? இப்போ 1 பை tan ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கிட்டோன்னா என்னென்னு வரும்? 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1 பை tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1ன்னு வருமா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை tan ஸ்கொயர் டீட்டான்னு வருமா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூவில் டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு வந்து என்னென்ன இருக்கும்? 1 டிவைடட் பை tan ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுக்குள்ளே ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? 1 இன்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் ஆயிருமா? அப்போ 1 இன்ட்டு tan ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை 1ன்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ tan ஸ்கொயர் டீட்டா. அப்போ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். எல்ஹெச்எஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. இந்த மாதிரி வரும்போது டினாமினேட்டர் வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுக்கணுமா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1 மைனஸ் சைன் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும். அப்போ காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா. இப்போ நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? காஸ் டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டீட்டா. டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ நமக்கு இதனோட ஐடென்டிட்டி வந்து தெரியும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சைன் டீட்டா. அப்போ வந்து நமக்கு அந்த டினாமினேட்டர் வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கோம்? 1 மைனஸ்
அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வருமா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஐடென்டிட்டி நமக்கு வந்து தெரியும் என்னென்ன, காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ என்னென்னு சேஞ்ச் ஆகிருக்கும், காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஸ் டீட்டான்னு இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. அப்போ இந்த காஸ் டீட்டாவுக்கும் இந்த ஸ்கொயர் வேல்யூக்கும் கேன்சல் ஆகிருக்கும். ஏன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு எழுதலாம். அப்போ அதில் ஒரு காஸ் டீட்டா கேன்சல் ஆகிரும். இப்போ வந்து என்னென்னு சேஞ்ச் ஆயிரும், சிம்பிளிஃபை பண்ணால் 1 மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு வருமா. இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதலாமா. இப்போ 1 பை காஸ் டீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், சீக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், டேன் டீட்டான்னு எழுதலாமா. அப்போ மைனஸ் டேன் டீட்டான்னு வருமா. அப்போ ஈக்குவல் டு RHS வேல்யூவா. therefore hence proved. தேர்ட் கொஷின், ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். கொடுத்துருக்கிற ஐடென்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா LHS வேல்யூ RHS வேல்யூ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். LHS வேல்யூ எடுத்துக்கிறேன், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா. இந்த மாதிரி டினாமினேட்டர் வேல்யூஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ்க்கு கான்ஜுகேட் வந்து எடுக்கணும். கான்ஜுகேட்னா என்னது, இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டாவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணுமா. இப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்து கிடைக்குமா. இது வந்து பார்த்திங்கன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா வந்து என்னது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. அப்போ வந்து இங்கே ஏக்கு பதிலாக 1ன்னு இருக்குது, பிக்கு பதிலாக சைன் டீட்டான்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. நமக்கு 1 மைனஸ் சைன்ஸு ஸ்கொயர் டீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து தெரியும், காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா ஸ்கொயர் ரூட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்கும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். நியூமரேட்டர்லையும் கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டர்லையும் கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா. இதில் இண்டிவிஜுவலாக ஈச் டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா என்ன வரும், 1 டிவைடட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா. 1 பை காஸ் டீட்டாவை நம்ம வந்து என்னென்னு எழுதலாம், சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், டேன் டீட்டா. அப்போ ப்ளஸ் டேன் டீட்டா. அப்போ ஈக்குவல் டு RHS வேல்யூவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா therefore hence proved. தேர்ட் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோம் லெட்டர். இப்போ LHS வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா RHSக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டாவை எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டாவை மல்டிபிள் பண்ண என்ன வரும், 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பிங்கிற மாதிரி இருக்கா. அப்போ நமக்கு ஐடென்டிட்டி வந்து தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ சைன் டீட்டா. அப்போ வந்து என்ன வரும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருதா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட ஐடென்டிட்டி வந்து நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1 ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட் தான், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட்டு தான். அப்போ இங்கே பாருங்கள், இதில் நியூமரேட்டர்லேயும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 ப்ளஸ் சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ இதில் ஈச் 2 டேர்ம்ஸ் இருக்குது, இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டாவை என்னன்னு எழுதிக்கலாம், சீக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை என்னென்னு எழுதிக்கலாம், டேன் டீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்போ சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டான்னு வருது. அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டாங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ 1 + sin θன்னு இருக்கிறனால இதனோட கான்ஜுகேட் எடுத்தோம்னா 1 - sin θவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θ இன்ட்டு 1 - sin θ டிவைடட் பை 1 - sin θ. இப்போ 1 - sin θ இன்ட்டு 1 - sin θ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து பார்த்திங்கன்னா a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? நமக்கு வந்து ஐடென்டிட்டி தெரியும். a + b இன்ட்டு a - bனா இதனோட ஐடென்டிட்டி என்னது? a² - b². இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ sin θ. அப்போ 1 - sin² θன்னு வருமா? 1 - sin² θவோட ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். என்னது? cos² θ. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை cos² θன்னு வருமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட் தான், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் ரூட் தான். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் நியூமரேட்டரில் இருக்கிற ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிற ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 - sin θ டிவைடட் பை cos θன்னு எழுதிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்கனால இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போ 1 டிவைடட் பை cos θ மைனஸ் sin θ பை cos θன்னு எழுதலாமா? 1 / cos θவோட வேல்யூ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? secant θன்னு எழுதலாம். sin θ பை cos θவோட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம்? tan θன்னு எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் tan θ. இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு LHS பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ண மாதிரி இருக்கா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ ப்ளஸ் 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θ ஈக்குவல் டு என்ன வரும்? secant θ ப்ளஸ் tan θ ப்ளஸ் secant θ மைனஸ் tan θ. அப்போ இந்த ப்ளஸ் tan θ இந்த மைனஸ் tan θ கேன்சல் ஆயிரும். secant θ ப்ளஸ் secant θ வேல்யூ ஆட் பண்ண என்ன வரும்? 2 secant θ ஈக்குவல் டு RHS வேல்யூவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. Question number 4. Prove that the following ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS ஓட வேல்யூ RHSக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டரில் LHS வேல்யூ வந்து என்ன இருக்குது? sec⁻6 θன்னு இருக்குது. இந்த பவர் 6ஐ வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோன்னா sec² θ ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறோம். அப்போ 2 × 3 6 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா sec² θன்னு இருக்கா? இந்த sec² θக்கு நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். 1 + tan² θங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா sec². அப்போ sec² θக்கு பதிலாக 1 + tan² θன்னு எழுதிக்கிறேன். 1 + tan² θ ஹோல் க்யூப். நமக்கு a + b ஹோல் க்யூபோட ஐடென்டிட்டி தெரியும். a³ + b³ + 3 × ab × a + b. இங்கே ஏக்கு பதிலாக 1ன்னு இருக்குது, பிக்கு பதிலாக tan² θன்னு இருக்குது. அப்போ a க்யூபுங்கும்போது 1³ வரும். 1³ வேல்யூ 1. அடுத்தது ப்ளஸ் b³ tan² θவா? tan² θ ஹோல் க்யூப். அப்போ tan பவர் 6 θன்னு வரும். ப்ளஸ் 3 × ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு பியோட வேல்யூ tan² θ இன்ட்டு a ப்ளஸ் பியா? அப்போ ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் பியோட வேல்யூ tan² θ. இப்போ 1 அப்படியே தான் இருக்கும். tan பவர் 6 θ ப்ளஸ் tan பவர் 6 θ ப்ளஸ் 1 × tan² θ மல்டிபிள் பண்ண என்ன தான் வரும்? tan² θ. அப்போ 3 × tan² θ 1 + tan² θவோட ஐடென்டிட்டி வந்து தெரியும் நமக்கு secant² θன்னு. அப்போ secant² θன்னு வந்து எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா RHSோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். LHSோட வேல்யூ எடுத்துக்குவோம். sin θ ப்ளஸ் secant θ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் cos θ ப்ளஸ் cosecant θ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² + 2ab இந்த ஃபார்மேட்டில் வந்துருக்கா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு இதில் sin θன்னு இருக்குது, பிக்கு இதில் secant θன்னு இருக்கா? அப்போ என்ன வரும்? sin² θ ப்ளஸ் secant² θ ப்ளஸ் 2 × sin θ × secant θ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏக்கு இதில் என்னென்ன இருக்குது? cos θன்னு இருக்குது, இதில் பிக்கு இதில் cosecant θன்னு இருக்கா? அப்போ cos² θ ப்ளஸ் cosecant² θ ப்ளஸ் 2 × cos θ × cosecant θன்னு வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இதில் வந்து வேல்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுக்கு நமக்கு ஐடென்டிட்டி இருக்கனால இதை வந்து நியர்பையாக எழுதிக்குவோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்றா எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 sin டீட்டா இன்ட்டு சீக்கன் டீட்டான்னு இருக்கா. இந்த சீக்கன் டீட்டா வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 cos டீட்டான்னு எழுதிக்கலாமா. அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும் 2 sin டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு வருமா. அடுத்தது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்க 2 cos டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டான்னு இருக்கா. அந்த கொசிகன் டீட்டா வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 sin டீட்டான்னு வந்து எழுதிக்கலாமா. அப்போ 1 sin டீட்டான்னு எழுதுனா இந்த வேல்யூ வந்து என்ன வரும் 2 cos டீட்டா டிவைடட் பை sin டீட்டான்னு வந்து வருமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். sin ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 1. அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். கொசிகன் ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இந்த வேல்யூ 2 sin டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் 2 cos டீட்டா டிவைடட் பை sin டீட்டா. இது ரெண்டுலேயே காமனாக 2ங்கிற வேல்யூ இருக்கிறதுனால வெளில எடுத்துட்டுனா என்ன வரும் sin டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை sin டீட்டான்னு வருமா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும் sin டீட்டா இன்ட்டு sin டீட்டா sin ஸ்கொயர் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வருமா. இப்போ டினாமினேட்டர் இந்த வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும் காஸ் டீட்டா இன்ட்டு sin டீட்டான்னு வருமா. மீதி ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே வருமா 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இந்த வேல்யூ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா இன்ட்டு 1 டிவைடட் பை சைன் டீட்டான்னு வருமா. இப்போ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம் சீக்கன் டீட்டான்னு எழுதிக்கலாமா. 1 டிவைடட் பை சைன் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் கொசிகன் டீட்டான்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த வேல்யூ வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா வந்து ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. கொசிகன் ஸ்கொயர் டீட்டா பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 சீக்கன்ஸ் டீட்டாங்கிறது ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா கொசிகன் டீட்டாங்கிறது பின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 ஏபின்னு வருதா. அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது இது வந்து எப்படி எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாமா. அப்போ 1 ப்ளஸ் சீக்கன் டீட்டா ப்ளஸ் கொசிகன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்து எழுதலாமா. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா RHSக்கு ஈக்குவலாக இருக்கா. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு.